வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக தென்னிலங்கையிலானால் நிலைமை மோசமாகி இருக்கும், அமைதி காத்தமைக்கு யாழ் மக்களுக்கு நன்றி கூறுகிறார் ஜனாதிபதி என்ற தலைப்பின்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் படுகொலை சம்பவத்தின் போது அமைதி காத்தமைக்கு யாழ் மக்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் இத்தகைய சம்பவம் நடைபெற்றிருந்தால் இதைவிட மோசமான அமைதியற்ற தன்மை ஏற்பட்டிருக்கும் எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுன மகேந்திரனை விமான நிலையத்தில் கைது செய்யுங்கள், பிரதமருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க கோரி கூட்டு எதிர்க்கட்சி முறைப்பாடு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஜனாதிபதியுடன் சந்திப்பு, அமைச்சர் சுவாமிநாதனுடனான பேச்சை அடுத்து பகிஷ்கரிப்பு முடிவு என்ற தலைப்பின்கள் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் படுகொலை விவகாரம் தொடர்பில் பல்கலைக்கழக சமூகத்தினர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இன்று நண்பகல் 12:30 அளவில் இடம்பெறவுள்ளதாக அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவி விலகாவிட்டால் நம்பிக்கையில்லா பிரேரணை, கூட்டு எதிர்க்கட்சியின் பிரதிநிதி உதய கம்மன்பில தெரிவிப்பு என்ற தலைப்பின் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாணிக்கமடு புத்தர் சிலை விவகாரம், மாவட்ட செயலகத்தில் நாளை கூட்டம், படையினர் பாதுகாப்பு கடமையில் என்ற தலைப்பின் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தெற்கில் என்றால் நிலைமை வேறாகியிருக்கும், பொறுமை காத்த யாழ் மக்களுக்கு எனது நன்றிகள், கீரிமலையில் ஜனாதிபதி மைத்திரி தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. வரி அதிகரிப்பு இன்று முதல் அமல், தொலைபேசி அழைப்புகளுக்கு கூடுகின்றது என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவின் சதி தொடர்பில் சந்திரிகா குற்றச்சாட்டு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. லஞ்ச ஊழல் தடுப்பு குழுவில் பிரதமர் மகேந்திரனுக்கு எதிராக முறைப்பாடு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக படுகொலைக்கு நீதி வேண்டி முடங்கியது யாழ் பல்கலைக்கழகம், பிரதான வாசலை பூட்டி மாணவர்கள் போராட்டம், வீதியில் நின்றனர் துணைவேந்தர் விரிவுரையாளர்கள் என்ற தலைப்பின்கள் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் பிரதான வாசல்களை நேற்று காலை தொடக்கம் பூட்டி வைத்து துணைவேந்தர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்துக்கு செல்லாதவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கோரியே நேற்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்கள் கற்றல் நடவடிக்கை புறக்கணித்தனர். அமைச்சர் சுவாமிநாதன் நேரில் சென்ற பேச்சு போராட்டத்தை கைவிட்டனர் மாணவர்கள். கொழும்பில் இன்று ஜனாதிபதியுடன் யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் சந்திப்பு என்ற தலைப்பின்கள் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. படுகொலைக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் நியாயமானது, பக்கச்சார்பற்ற விசாரணை நடக்கும், வீடுகள் காணிகள் கையளிக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி மைத்திரி தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செல்ல முடியாத நிலைமை விரைவில் ஏற்படும், பிரபாகரன் படை உருவாகியிருப்பதற்கு மைத்திரி ரணில் அரசே காரணம் என குற்றம் சாட்டுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் படுகொலை விசாரணை அறிக்கை எதிர்வரும் வியாழன் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் விசேட நீதிமன்றம் அமைக்குமாறு அமைச்சர் சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தல் என்ற தலைப்பின்கள் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அரசு தனியார் பங்குடைமை திட்டத்தின் கீழ் 2 சீன நிறுவனங்கள் முதலிட வருகை தந்திருப்பதையிட்டு ஹம்பாந்தோட்டை துறைமுக விமான நிலைய நஷ்ட ஈடுகளுக்கு $1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கிடைப்பதாக ரணில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் கோப் குழு பரிந்துரை செய்துள்ள குற்றவாளிகளை தண்டிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு தீர்மானம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. பிரதமர் ரணில், முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோருக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மணி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் தாரகா. வணக்கம் தாரகா.
வணக்கம் நேர்களே, ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தெற்கில் என்றால் நிலைமை வேறு, பொறுமை காத்த ஜாழ் மக்களுக்கு எனது நன்றிகள், கீரிமலையில் ஜனாதிபதி மைத்ரி தெரிவிப்பு என்ற செய்தி புகைப்படங்களுடன் காணப்படுகிறது. ஜாழ் பல்கலை மாணவர்கள் 2 கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் ஜாழ்ப்பாண மக்கள் மிகவும் பொறுமையாக நிதானமாக நடந்து கொண்டார்கள். அதற்காக அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் என ஜாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் 1 லட்சம் ராணுவம் வெளியேற வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வடக்கு முதலமைச்சர். இந்த நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் வடபகுதியில் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்பட்டுள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவம் வெளியேற வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் கவி விக்னேஸ்வரன் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தை மூடிய மாணவர்கள் சுவாமிநாதன் பேசியதும் சுமூகம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஜாழ் பல்கலை சமூகத்துடன் ஜனாதிபதி பிரதமர் இன்று சந்திப்பு. ஜாழ் பல்கலை சமூகத்தினருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெறவுள்ளது. வெட் வரி அதிகரிப்பு இன்று முதல் அமுல், தொலைபேசி அழைப்புகளுக்கு கூடுகிறது என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் புலிகளின் தடை நீக்கப்படலாம். அமைக்கப்பட்ட வீடுகளில் ராணுவத்தினர் படங்கள், பச்சை அனுபவர்கள் உண்மையான நண்பர்கள் என்ற வாசகம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. அந்த செய்தியிலே வேலி வடக்கு மக்களுக்காக கேரிமலையில் அமைக்கப்பட்ட 100 வீட்டு திட்ட வீடுகள் ஒவ்வொன்றின் முகப்பிலும் அந்த வீடுகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. என்னை நம்பிய வடக்கு மக்களை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன், அனைவரும் ஏற்கும் அரசியல் அமைப்பை உருவாக்கும் ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். விளம்பர பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, அனைவரும் ஏற்கும் வகையிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்கும், நாடு பிளவுபடாது என ஜனாதிபதி ஜாலில் உரை என்ற செய்தியே காணப்படுகின்றது. கீரிமலையில் ஜனாதிபதியால் 100 வீடுகள் கையளிப்பு என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. மாணவர்கள் படுகொலைக்கு நீதி கோரி நேற்று ஜாழ் பல்கலையில் கருப்பு கொடி போராட்டம் என்ற செய்தி புகைப்படங்களுடன் காணப்படுகின்றது. புத்தர் சிலை வைப்பு விவகாரத்தில் இன முறுகலை உண்டு பண்ண சதி, கிழக்கு முதலமைச்சர் கண்டனம். சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் செயற்பாடுகள் நல்லாட்சியிலும் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் தோன்றியுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீத் அகமட் தெரிவித்துள்ளார். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தமிழரின் போராட்டத்தை பயங்கரவாதம் என இனிமேல் சொல்ல வேண்டாம், ஜனாதிபதி முன்னிலையில் மாவை ஆணித்தரம். இந்த நாட்டின் அரசியல் தலைவர்கள், ராணுவத்தினர் உள்ளிட்டோர் மீண்டும் மீண்டும் பயங்கரவாதம் என்ற சொல்லை உச்சரிக்காமல் இருப்பது நல்லது என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களை தோற்கடித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பதை இதயபூர்வமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தெரிவித்தார் மாவை சேனாதிராஜா. உதயன் பத்திரிகையின் பிரதான புகைப்படம், நலன்புற நிலையங்களில் தங்கியுள்ள மக்களுக்காக கேரிமலையில் அமைக்கப்பட்ட 100 புதிய வீடுகள் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இது தொடர்பான புகைப்படம் காணப்படுகிறது. மாணவர் கொலைக்கு நீதியான விசாரணை, ஜாழ்ப்பாணத்தில் மைத்ரி உறுதியளிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.